ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சைடிஷாகவும் சாப்பிட்லாம், சாதத்தோடையும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது தண்ணியில் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் தண்ணி இப்படி சூடானதுக்கப்புறம் தான் முட்டையை போட்டு வேக வைக்கணும். நீங்கள் வந்து கரண்டியில் வச்சு முட்டை போடுங்க. தண்ணி சுடாக்கிறப்ப அப்படி போட்டால் கை இதாயிரும். இப்போ இந்த முட்டையை போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் முட்டையை நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த கிரேவிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் பால், தக்காளி மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா தழை, 2 பச்சை மிளகாய் கீறினது. இப்போ வேக வச்ச முட்டையை இது மாதிரி 2 ஸ்லைஸாக கட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு அது சூடானதும் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் மசாலாலாம் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், இந்த மசாலாலாம் போட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. முட்டை இப்படி போட்டுட்டு முட்டை வந்து 1 நிமிஷம் மட்டும்தான் வேக வைக்கணும் ஒரு பக்கம். அடுத்த சைடு இன்னும் 1 நிமிஷம் இப்படி வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் முட்டையை வேக வைக்காதீங்க. அப்புறம் முட்டையோட சாஃப்ட்னஸ் அந்த டேஸ்ட்டு போயிடும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் மெதுவாக ஸ்பூன் வச்சு தள்ளி விடுங்க, திருப்பி போடுங்க. இப்போ நானே வீடியோ எடுக்கிறதுனால என்னால் எடுக்க முடியல, அதனால் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வச்சு திருப்பி போட்டுக்கிட்டேன். நீங்கள் இப்போ பார்த்து எடுத்து போடுங்க. அகலமான பாத்திரமாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. அப்போ தான் முட்டை வேக வச்சு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி முட்டை வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. அது 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டில் நம்ம எல்லா முட்டையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரோஸ்டான முட்டையை எடுத்து வச்சுட்டு இப்போது அதே கடாயில் இன்னொரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக இந்த மாதிரி பொடி கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. அதோட கருவேப்பிலை தலையும் ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க எண்ணெயிலேயே. இப்போது இந்த வெங்காயம் இந்த மாதிரி வெந்து நல்லா வதங்கி வந்திருக்கணும். இந்த மாதிரி வந்திருக்கணும். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் கீறினது. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போனால் தான் குழம்பு இந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது நல்லா இது மாதிரி வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே. இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இது இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் கூட அது 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் இது சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து கொடுத்துக்கோங்க. மசாலாவும் வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா வரணும். அதனால் அது வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. இப்படி நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இப்போது 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி இது மாதிரி மிக்சியில் எடுத்து நல்லா அடித்து வச்சுட்டு அதை இதில் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் மிக்சியில் அடித்து சேர்த்துக்கோங்க. இந்த டொமேட்டோ பியூரி நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் மசாலா கூட சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். எண்ணெயிலே வதங்கி எண்ணெயெல்லாம் மிதந்து வர்றப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்படி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிக்ஸி கழுவுன தண்ணி அது கொஞ்சம் அலசிட்டு அதுலேயும் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க.
உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்திக்கோங்க. இது நல்லா கலந்து கொடுத்துட்டு கருவேப்பிலை தழை கொஞ்சம் போட்டுக்கலாம் மேலே, நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் இது போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு மூடி வச்சு இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக விடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரலன்னா அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போது பாருங்கள் இன்னும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வந்திருக்குது. இது இப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம வறுத்த ரோஸ்ட் பண்ண இந்த முட்டையை ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. முட்டையை ஒன்று ஒன்றா போடுங்க, அப்படியே எல்லாத்தையும் போடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு இதுக்கு தேவையான உப்புலாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சு இது கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. முட்டை ஏற்கனவே வெந்ததுனால ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. 1 நிமிஷம் 2 நிமிஷம் வெந்தால் போதும். அப்போ மசாலாலாம் இதில் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லைட்டாக கலந்து பார்க்கலாம். இப்படி கலந்து பார்த்துட்டு இப்போது தேங்காய் பால் இருக்குங்க எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து கொடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இன்னும் 1 நிமிஷம் ஒரு கொதி கொதிச்சா போதும் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம். அதனால் இன்னும் 1 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு மல்லித்தலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக போட்டால் நல்லா வாசம் நல்லாயிருக்கும், ஃபஸ்ட்டே போடக்கூடாது. இப்போது புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் கட் பண்ணுதை இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா தூவி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புதினாத்தலை போட்டிங்கன்னா நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அவ்வளோதான், நல்லா ரெடி ஆயிடுச்சு கிரேவி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.